தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற எச்சரிக்கையை அடுத்து தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கோரிய அந்த ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இது தொடர்பாக அனைத்து நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்கில் குவிந்து வருகிறது. காவல்துறை முறையாக இந்த விவகாரத்தை செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்து உள்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக அரசு தரப்பில் விலக்கு கோரப்பட்டது. ஆனால் இந்த ஒரு கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி இன்று மாலை 4:30 மணிக்கு உள்துறை செயலாளர் ஆஜராக வேண்டும், இல்லாவிட்டால் அவருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் இன்று காலை எச்சரிக்கை விடுத்தார். இதன் பிறகுதான் இன்று மாலை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் இன்று நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவருக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். அதே போல அனைத்து மக்களாலும் நீதிமன்றத்துக்கு வர முடியாது, எனவே பொதுமக்களுக்கு உதவும் வகையில் விரைந்து தீர்வு தெரிவித்தார். மேலும் உங்களை வரவழைப்பது நீதிமன்றத்தின் நோக்கம் அல்ல என்றும் தெரிவித்த நீதிபதி காவல்துறை நடப்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் தற்போது உங்களை ஆஜர்படுத்த உத்தரவிட்டதாகவும் இது போன்ற சிக்கல்கள் இங்கு மட்டுமில்லாமல் அனைத்து துறைகளில் இருப்பதாகவும் தெரிவித்து இந்த வழக்கை இன்று முடித்து வைத்து மீண்டும் ஒத்திவைத்துள்ளார். பாலவில் விவரங்களுக்கு நன்றி மதன்.